तमिल भाषा समृद्ध भाषा है, विश्व की सबसे पुरातन भाषा है और हम सभी हिंदुस्तानियों के लिए गर्व की बात है। அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த உலகில் நாம் தனியாக பிறக்கவில்லை, பலரோடு சேர்ந்துதான் வாழ்கிறோம். ஒருவர் மற்றொருவரை நம்பித்தான் வாழ்கிறோம். யாரும் தனித்து வாழ்ந்துவிட முடியாது. ஒரு காலத்தில் காட்டிற்கு போவார்கள், தவம் செய்தார்கள் என்று தனிமையிலே அவர்கள் இருந்திருக்கலாம். பொதுவாக சமூகம் என்று சொல்கிற போது தனித்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. சேர்ந்துதான் வாழ வேண்டும். ஒருவர் மற்றொருவரை நம்பித்தான் வாழ வேண்டும். அதில் அப்படி நம்பி வாழ்கிற போது அதில் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இருக்கிறது. அது உதவி. ஒருவர் மற்றொருவருக்கு செய்வதுதான் அந்த உதவி. உதவியை பெற்றும் வாழ்கிறோம், உதவி செய்தும் வாழ்கிறோம். இதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்த உதவி எப்போது வேண்டும், எதற்காக அந்த உதவியை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அறிய வேண்டியது நம்முடைய கடமை. ஒருவர் மருத்துவமனையில் இருக்கிறார். அவருக்கு நாம் சிறிது குருதி தர வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கும். அப்போது அந்த இரத்தத்தை நாம் தராமல் விட்டுவிட்டு அவர் நலம் பெற்று வீட்டுக்கு வந்த பிறகு நான் கூட ரத்தம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்வது என்பது வீணான வார்த்தைகள். அது உதவி இல்லை. உதவி பல வகை உண்டு. அது சிறிய அளவில் இருக்கலாம், அது பெரிய அளவில் இருக்கலாம். ஆனாலும் எல்லாம் உதவிதான். முக்கியமான ஒரு உதவி ஒன்று உண்டு. அது தகுந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டும். வள்ளுவர் அதை காலத்தினால் செய்த நன்றி என்று அவர் சொல்வார். செய்ய வேண்டிய நேரம் எதுவோ அந்த நேரத்தில் அந்த உதவி தேவைப்படுகிற போது செய்யணுங்கிறது. அதற்கு பிறகு இன்னொரு உதவி இருக்கிறது. அது பயன் கருதாது செய்கிற ஒரு உதவி. இப்போது உதாரணத்துக்கு ஒருவருக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற போது ஒருவர் பணத்தை கொடுக்கிறார், அந்த நேரம் கொடுத்து உதவுகிறார். அந்த உதவியை பெற்றவர் தாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறிய பிறகு அல்லது அதுக்கான தகுந்த நேரம் வந்தபோது அந்த பணத்தை கொடுத்தவரிடமே திரும்பவும் கொடுத்துக்கிறார் என்று சொன்னால், கொடுத்தோம் பிறகு பெறுகிறோம் அப்படிங்கிறது அந்த உதவி. ஆனால் இன்னொரு உதவி இருக்கிறது. அது நாம் உதவி செய்கிறோம், ஆனால் அதற்கான பலனை நாம் எதிர்பார்க்கவில்லை என்கிற ஒரு உதவி. அது பயன் கருதாது செய்கிற உதவி. நான் இவனுக்கு உதவி செய்தால் எனக்கு பிற்காலத்தில் அவன் மீண்டும் உதவி செய்வான் என்று எண்ணாமல் செய்கிற உதவி. ஒருவர் சாலையிலே போய்கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன விபத்து, தவறி கீழே விழுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர் விழுந்த அந்த நொடியில் சில பேர் ஓடி வர்றாங்க, அவரை அப்படியே தூக்கி காப்பாற்றுகிறார்கள். பிறகு அவர் மீண்டும் வண்டியை எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பி போகிறார். அல்லது மிக கடுமையாக அடிபட்டிருக்கு அப்படின்னாக்க அதற்கான அவசர சிகிச்சைக்காக ஏதேனும் வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார். அடிபட்டவரும் சரி, உதவி செய்தவரும் சரி, அப்போதுதான் வாழ்க்கையில் முதலாக சந்திப்பவர்களாக இருக்கிறார்கள். அடிபட்டவர், ஐயா உங்கள் பேர் என்னையா, எங்கேயா இருக்கிறீங்க என்றெல்லாம் விசாரிப்பதற்கு கூட நேரம் இல்லாத ஒரு சூழல் இருக்கும். உதவி செய்பவர்களுக்குள்ள நீங்கள் யார் என்ன ஏது என்று சின்ன சின்ன வார்த்தைகளை கேட்டுட்டு அனுப்பி வைக்கிற ஒரு நேரமும் இருக்கும். ஆனால் ஒருவருக்கொருவர் பெரிய அறிமுகம் இல்லாமல் அந்த சந்திப்பு அன்றோடு அந்த சில நொடிகளோடு சில நிமிடங்களோடு முடிந்துவிடக்கூடியதாக இருக்கும். அப்படி உதவி செய்தவர் பயன் கருதி அந்த உதவியை அந்த நேரத்தில் அவர் செய்யவில்லை. இதுபோன்ற உதவிகள் பல நேரங்களில் பல சூழல்களில் நமக்கு ஏற்படும். இப்படி பயன் கருதாது செய்கிற இந்த உதவி இருக்கே, அதுதான் மிகச்சிறந்த உதவி. இருக்கிற உதவியிலேயே மிகச்சிறந்த உதவி எது என்று கேட்டால் பயன் கருதாது செய்கிற உதவி.
பலரும் மற்ற நேரங்களில் பயன் கருதி தான் இந்த உதவியை செய்கிறார்கள். ஏதாவது ஒரு பயன் இருக்கும், குறைந்தபட்சம் இதனால் நமக்கு ஒரு புண்ணியமாவது கிடைக்கும் என்கிற ஒரு பயனை எதிர்நோக்கி கூட சிலர் செய்யலாம். ஆனால் இத்தகைய சூழலில் செய்யப்படுகிற அந்த உதவிக்கு பேர் தான் பயன் கருதாது செய்கிற உதவின்னு பேர். இதுவே மிகச்சிறந்த உதவி. பயன் கருதி செய்வது மிகச்சிறந்தது இல்லை, ஆனால் நல்லது. சில நேரங்களில் அது உதவலாம், ஆனால் சிறந்ததாக கொள்ள முடியாது. வள்ளுவர் மிகச்சிறந்தது என்று சொல்லணும்னு நினச்சானாக்க ஏதாவது ஒரு ஒப்பிட்டு ஒன்று சொல்வார். மலையோடு ஒப்பிடுவார். ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால. ரொம்ப பெரியது எதுனாக்க உலகம் என்றெல்லாம் சொல்லலாம். பெரிது பெரிது புவனம் பெரிது என்பார் ஔவை. புவனம்ன்றது உலகம். உலகம் ரொம்ப பெருசு. நாமளே பேசும்போது நிறைய சொல்கிறோம், உலகம் ரொம்ப பெருசியா என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். உலகம் பெரியது தான். ஆனால் ஓரிடத்தில் எதை சொல்கிறார் ஒரு ஒப்பிட்டு சொல்கிற போதுன்னா, உலகத்துக்குள்ளே தான் இந்த கடல் இருக்குது, ஆனால் இந்த கடலையே ஓரிடத்தில் பெரியது என்று சொல்வார். எப்போதுன்னு பார்க்கலாம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. கடலின் பெரிதுன்னா கடலை விட பெரியது. எந்த உதவி கடலை விட பெரியது அப்படின்னா, பயன் கருதாது செய்யப்படுகிற உதவி தான் பெரிது. எதை விட பெரியது? கடலை விட பெரியது. உலகத்தை விட பெரியதுன்னு அவர் சொல்லலை, அவர் சொன்னது கடலின் பெரியது. எந்த கடலை வள்ளுவர் சொல்லியிருப்பார்? வங்கக்கடல் அவருக்கு பக்கத்தில் இருந்ததுனால வங்கக்கடல் தான் பெரியது என்று சொல்லியிருப்பாரா? இல்லை அவர் கன்னியாகுமரியில் பிறந்திருக்கலாம் என்ற கருத்தும் உண்டு. அதனால் இந்துமா கடலைத்தான் அவர் பெரியது என்று நினைத்து கடலை விட பெரியது என்று சொல்லியிருப்பாரா? கடல் என்று பொதுவாகத்தான் சொல்கிறார். எந்த கடலையும் அவர் சுட்டி காட்டவில்லை. கடலை விட பெரியது என்று சொன்னால் அது நீளத்திலா, அகலத்திலா, ஆழத்திலா என்ற ஒரு கேள்வி வரும். நீளத்திலும் பெரியது கடல், அகலத்திலும் பெரியது கடல், ஆழத்திலும் பெரிது கடல். அதனால் பொதுவாக கடலை விட பெரியது என்று சொல்லியிருக்கலாம். உரையாசிரியர்கள் பலரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டாக்க, பயன் கருதாது செய்யப்படுகிற அந்த உதவியின் சிறப்பையெல்லாம் நன்மையெல்லாம் எண்ணி பார்க்கையில் அது கடலை விட பெரியது என்று உரை சொல்வார்கள். இது பொதுவான கருத்து. பயன் கருதலை உதவி செஞ்சிருக்கிறான், அந்த உதவியோட தன்மையை நாம் எண்ணி பார்த்தால் அது கடலை விட பெரியது. இது அதோடைய திரண்ட கருத்தாக இருக்கிறது. காசுப்பிள்ளை என்னும் பெரும் தமிழ் அறிஞர் மிகச்சிறப்பாக ஒன்று சொல்கிறார். இந்த குறட்பாவை பொறுத்த வரைக்கும் காசுப்பிள்ளை அவர்கள், கடல் இருக்கிறது. கடல் அந்த வெப்பத்தினாலே வெயில் காலத்தில், அந்த கோடை காலத்தில் அது ஆவியாக நீர் மேலெழுந்து போகிறது. மேலே போய் இந்த ஆவி மேகமாகிறது. மேகம் மலையை நோக்கி நகர்கிறது, குளிர்கிறது, மழை பொழிகிறது, அருவியாக விழுகிறது, ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது, கடலிலே போய் சேருகிறது. இது கடலுடைய இயல்பு, நீருடைய சுழற்சி. ஆவியாகிறது, கடலில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகிறது, மேகமாகிறது, மழையாக பொழிகிறது, அருவியாய் விழுகிறது, ஆறாய் பெருக்கெடுத்து ஓடி கடலிலே போய் சேர்கிறது. இந்த நிகழ்வை அவர் நினைத்து பார்த்திருக்கிறார். அதனால் இதை அப்படி ஒப்பிட்டு சொல்கிறார். கடல் கொடுப்பது போல கொடுத்து மீண்டும் பெறுகிறது. ஆனால் பயன் கருதாது செய்கிறார்களே உதவி, அவர்கள் அப்படி இல்லை. மீண்டும் ஒரு நாள் அவர் நமக்கு உதவி செய்வார் என்ற நினைப்பே இல்லை. அவர் மீண்டும் பயன் எதையும் பெறாமலே அவர் செய்கிறார். அதனால தான் பயன் கருதாது செய்பவருடைய உதவி எதைவிட பெரிதாக இருக்கிறது என்று சொன்னால் கடலை விட பெரியது. கடலின் தோற்றத்தினால சொல்லலை, கடலின் நிகழ்வினால, செயலினாலே அவர் சொல்கிறார். ஆக வள்ளுவர் எவ்வளவு தூரம் சிந்தித்து பார்த்திருக்கிறார் என்று பாருங்கள். கடலை விட பெரியது என்று சொன்னால் அதற்கு காரணம் கடலின் செய்கை. கொடுப்பது போல கடல் மீண்டும் பெற்றுவிடும்,
கொடுப்பது போல கொடுக்கும், ஆனால் மீண்டும் கொஞ்சமாவது திரும்ப பெற்றுவிடும். ஆனால் இவர் மீண்டும் பெறுவதில்லை. அதனால்தான் கடலை விட உயர்ந்து சிறந்து ஓங்கி பெரிதாக தெரிகிறார். இதே போல் இன்னொரு குறளுக்கும் அவர் சொல்கிறார், காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது அப்படின்னு ஒரு இடத்துல இதே அதிகாரத்தில் சொல்கிறார். ஞாலம்னு ஒரு சொல் இருக்குது. இந்த சொல்லுக்கு பொருள் உலகம். ஞால் அப்படின்னா தொங்குதல் என்று அர்த்தம். அண்ட சராசரத்திலே இந்த பூமி அப்படியே ஒரு பந்து மாதிரி மிதந்து கொண்டே போவதனால தான் தமிழர்கள் இதற்கு ஞாலம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அழகான ஒரு சொல், பழந்தமிழ் சொல் ஒன்று, பூமிக்கு ஞாலம் என்று பொருள். காலத்தினால் செய்த நன்றி, நன்றினா இந்த இடத்துல உதவி, நன்றி என்பதற்கு இந்த இடத்துல உதவின்னு பொருள். சிறிது எனினும், மிகப்பெரிய அளவில் செய்யலை, சின்ன உதவியாக கூட இருக்கலாம். அது எத்தகையது அப்படின்னு கேட்டாக்க உலகை விட பெரியது என்று அவர் சொல்கிறார். ஒருவர் இப்படி சாலையில் நின்றுட்டுருக்காரு, பக்கத்தில் ஒரு வண்டி வேகமாக உரசி செல்வது போல் இருக்கிறவனா இன்னொருத்தர் பிடிச்சி இழுத்துடுறாரு. பெரிய அந்த விபத்தோ ஒரு சின்ன காயமோ எதுவுமே ஏற்படாமல் காப்பாற்றப்பட்டார். இது சிறு உதவிமாய் தெரியலாம், ஆனால் அந்த தகுந்த நேரத்தில் செய்யப்பட்ட உதவியாக இருக்குது. இதுபோல் தகுந்த நேரத்தில் தேவைப்படுகிற உதவி ஆயிரக்கணக்கில் இருக்கும். தேவைக்கு ஏற்ப அதை நாம் கணித்து கொள்ள வேண்டும் எத்தகைய உதவி என்று. காலத்தினால் செய்த இந்த உதவி சிறிதாக இருந்தாலும் அது எத்தகையது என்று சொன்னால் இந்த உலகை விட பெரியது என்று வள்ளுவத்துடைய பொருள். இதற்கு காசு பிள்ளை அவர்கள் அழகாக ஒரு விளக்கம் தருகிறார். ஞாலம் என்பதற்கு உலகம்னு தெரியும். உலகத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் மண். மண் என்று சொன்னாலும் உலகத்தை தான் குறிக்கும். அதான் நம்ம மண் உலகம் என்று சேர்த்தே சொல்லுவோம். இப்போது இந்த நிலமானது நமக்கு எத்தனையோ விதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. விதைக்கிறோம், முளைக்கிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு பருவம் உண்டு. எல்லா பருவத்திலும் எல்லாமே நமக்கு கிடைப்பதில்லை. மாமரம் என்று சொன்னால் அதற்கான ஒரு பருவம் உண்டு, அது காய்க்கும் பழுக்கும் எல்லாம். பலாமரம் என்று சொன்னால் அதற்கும் உண்டு. பயிர்களுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த குறிப்பிட்ட காலத்திலே தான் அவையெல்லாம் பயன் தரக்கூடியதாக இருக்கும். அவற்றுக்கென்று சில பருவம் உண்டு, எல்லாவற்றுக்கும் உண்டு. ஆனால் இந்த குறட்பாக்களில், இந்த குறட்பாவிலே அவர் சொல்வது என்னென்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும், அது சின்ன உதவி தான். அது ஏன் உலகத்தை விட பெரியது என்று சொன்னால் இது பருவ காலத்தில் மட்டும்தான் பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் காலம் கருதி தகுந்த நேரத்தில் செய்த உதவி இருக்கே, அது காலம் எல்லா காலத்திலும் அது அந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இது உலகை விட பெரியதாக இருக்குது. உலகம் பருவத்தில் தான் கொடுக்கும், ஆனால் இவர் பருவமே இல்லை, எல்லா காலத்திலும் செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால தான் காலத்தினால் செய்த நன்றி எதை விட பெரிதாக இருக்குன்னா உலகத்தை விட. உலகம் என்று சொன்னால் மண். மண் அது தருகின்ற விளைச்சல் குறித்த காலத்தில் தான் இருக்கும், ஆனால் எல்லா காலத்திலும் கிடைக்கக்கூடியதாக இருப்பதனால தான் மண்ணை விட இவர் உயர்ந்தவராக இருப்பார் என்று அவர் சொல்கிறார் என்று விளக்கம் தருகிறார். இன்னொரு இடத்துல மலையோடு சேர்த்து சொல்லுவார். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. மானனா சிறந்த, மலையை விட பெரியது எதுன்னா எந்த நிலையிலும் அடக்கத்தோடு இருப்பது தான். எதனால் மலையை விட பெரியது என்று சொன்னால் மலை இயல்பாகவே உயர்ந்து ஓங்கி இருப்பது. ஆனால் இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா தன்னுடைய முயற்சியினால் அவர் உயர்ந்து நிற்கிறார். எந்த விதமான முயற்சி இல்லாமல் உயர்ந்திருக்கின்ற மலையை விட தன்னுடைய முயற்சியினால் அவர் உயர்ந்திருப்பதால் மலையை விட பெரியவர். யார் அப்படின்னா நிலையில் தெரியாது அடங்கியான். அவனுடைய தோற்றம், அவனுடைய காட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்னா தன்னுடைய முயற்சியால் உயர்ந்திருப்பவன் மலையை விட உயர்ந்தவனாக இருக்கிறான் என்று அவர் சொல்கிறார். ஆக இந்த 3 பெரிய விஷயங்களை வள்ளுவர் சொல்கிற போது அதற்கு ஒரு அழகிய விளக்கத்தை தந்த பேரறிஞர் காசு பிள்ளை அவர்கள். நாம் இந்த குறட்பாக்களை மறவாமல் இருப்போம்.
காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. நிலையில் அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இரண்டும் வரும். வெற்றியை தேடித்தான் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இடையிலே சில சமயம் தோல்வி நம்மை தொடரும். அவற்றை பற்றி கவலைப்படாது நம்முடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் பெரியவர்கள். இந்த வெற்றி அல்லது இந்த தோல்வி ஏன் ஏற்படுகிறது என்பதை கூர்ந்து ஆய்வு செய்வதில் நாம் பல நேரங்களில் தவறு விடுகிறோம். ஏன் வெற்றி நமக்கு வேண்டும், ஏன் தோல்வி நமக்கு வேண்டாம்? இந்த வெற்றி தருகின்ற ஒரு மகிழ்ச்சி தோல்வி தருவதில்லை. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் வெற்றியை பெறுவதற்கான காரணத்தை பெரும்பாலும் நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. தோல்வி அடைகிற போது துவண்டு போகிறோம். அது உண்மை, பலருக்கும் இது நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் தோல்விக்கான காரணத்தை நாம் அறிந்துவிட்டால் அடுத்த முறை அந்த தோல்வியிலிருந்து நம்மால் தற்காத்து கொள்ள முடியும். மீண்டும் அந்த தவறை நாம் செய்யாதிருக்க சுய அலசல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் மீண்டும் மீண்டும் அந்த தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது விடை கிடைக்கும். பல நேரங்களில் நம்முடைய தோல்விக்கு காரணம் வேறொன்றின் மீது பழியை சுமத்தி தப்பித்து கொள்வதற்கான ஒரு எண்ணம் எழுவது இயல்பு. பலருக்கும் இது இயல்பு. பலரும் இதை செய்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த பழி போட்டு தப்பிக்கிற அந்த உணர்வு இருப்பதனால் மீண்டும் பிழை செய்கிறோம், தோல்வியை தழுவிக்கொள்கிறோம். இது நிதர்சனமான உண்மை. வள்ளுவர் எப்படி இந்த தோல்வியிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்கு சில குறிப்புகளை நமக்கு தருகிறார். சில பேர் அவர்களுடைய தோல்விக்கான காரணத்தை சில வகையாக பட்டியலிட்டு காட்டுவார்கள். என்னிடம் மட்டும் போதிய அளவு பணம் இருந்திருந்தால் நான் நிச்சயம் வெற்றி பெற்றிருப்பேன் என்று சிலர் சொல்வார்கள். இன்னும் சிலர் சொல்வார்கள், என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் பணம் சேர்த்து வச்சுருக்கணும், பணம் மட்டும் எனக்கு கிடச்சிருந்தா நான் சின்ன வயசுலேயே நன்றாக படித்திருப்பேன், படிச்சிருந்தா நான் இன்னும் நல்லாவே வந்திருப்பேன் என்றெல்லாம் சொல்வார்கள். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நேரம் நல்லா இல்லை, விதி தோத்துட்டேன். இப்படி காரணங்களை ஏதாவது ஒன்றை சொல்லி அடுக்கி கொண்டே போவார்கள். ஆனால் இவர்கள் சொன்ன அத்தனை சமாதானங்களையும் வள்ளுவர் ஏற்றுக்கொள்வதில்லை. போதிய உழைப்பு இல்லை, அறிவை பயன்படுத்தி உழைக்கவில்லை, அதனால்தான் தோல்வி என்றே குற்றம் சாட்டுவார் வள்ளுவர். எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன். எனக்கு தெரிந்து ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நடுத்தர வயதை தாண்டியவர். பெரிய அளவில் அவர் படிக்கலை, சின்ன சின்ன தொழில்களை செய்து கொண்டு இருக்கிறார். முன்னேறணும் ஆசை மட்டும் இருக்கே தவிர அதோட நிலையில் தான் இருக்கிறார். அவர் சொல்லியிருந்தார், எனக்கு மட்டும் எங்கள் அப்பா நிறைய பணம் சேர்த்து இருந்தால், எங்கிட்ட செல்வம் இருந்திருந்தால் நான் நன்றாக படிச்சிருப்பேன், உங்களை விட நான் நன்றாகவே வந்திருப்பேன் என்றெல்லாம் சொன்னார். மகிழ்ச்சி தான், நல்லா வர வேண்டும் என்று எண்ணுகிறாரே, அது வரைக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் அவர் சொன்ன காரணம் அது. இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு மட்டும் சின்ன வயசில் இந்த மாதிரி நோய்கள் மட்டும் எனக்கு வராமல் இருந்திருந்தால் நான் இன்னும் கூட நன்றாக வந்திருப்பேன் என்று சொன்னார். இதெல்லாம் காரணம்தான். ஒரு சின்ன செய்தியோடு வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்ற பகுதிக்கு நாம் போகலாம். ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, வாழ்ந்து காட்டிய ஓர் அம்மையாரை பற்றிய ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன்.
அமெரிக்காவில் அலபாமா அப்படிங்கிற ஒரு பகுதியில் 1880 ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. பெற்றோர் ஹெலன் கெல்லர் என்று பெயரிட்டார்கள். அந்த குழந்தைக்கு 1½ வயது இருக்கும், சற்றொப்ப 18-19 மாதங்கள் இருக்கின்ற போது ஒரு சுரம் ஒன்று வந்தது. சின்னதாக ஒரு நோய் தாக்குதல். அந்த தாக்குதலினாலே அந்த பெண்ணால், அந்த குழந்தையால் பார்வை போனதால், காது கேட்காமல் போனதால் சிறு சங்கடத்தை அது உணர்ந்தது. அது உண்மையிலே சிறு சங்கடம் இல்லை, ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. பார்வை போயிற்று, காது கேட்கவில்லை. காது கேட்காததனால் அவர்களால், அந்த குழந்தையால் முழுமையாக பேசவும் முடியவில்லை. 1½ வயது தான் ஆகிறது. பேச்சும் இன்னும் சரியாக வரவில்லை. காது கேட்கிற போது தான் நம்மால் சரியாக அந்த பேச்சை கற்றுக்கொள்ள முடியும். பேச்சுறுப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் அந்த சிறு வயதிலேயே பார்வை போனதுனால, காது கேட்காமல் போனதுனாலும், வாய் பேச முடியாமல் போனதாலும் 3 பெரும் தாக்குதலினாலே அந்த குழந்தை சற்று நிலை குலைந்து தான் போயிருக்கும். மாற்று கருத்து இல்லை. பார்வை நமக்கு போனாலே நம்மால் வாழ்வது என்பது அரிய செயலாகவே நினைப்போம். காது கேட்கவில்லை என்று சொன்னால், அதுவும் நன்றாக காது கேட்டு பிறகு வயதான முதுமையினாலே காது கேட்கவில்லை என்று சொன்னாலும் நாம் அந்த சங்கடத்தை அனுபவிக்கிறோம். பேசவே முடியலைன்னு சொன்னாக்க, கருத்தை வெளிப்படுத்த முடியலைன்னு சொன்னால் அது இன்னொரு பெரிய தாக்குதலாக. ஆக அந்த சிறு குழந்தைக்கு இந்த 3 தாக்குதலும் இருந்தது. அதனால் அந்த குழந்தையுடைய வளர்ச்சியில் சிறு பாதிப்பு ஏற்பட்டது என்பது உண்மைதான். அவருடைய தந்தையார் இந்த குழந்தையை பராமரித்து கொள்வதற்காகவே ஒரு அம்மாவை ஏற்பாடு செய்து வந்தார். நர்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாதுகாப்பதற்காக, வளர்ப்பதற்காக ஒரு செவிலியாகவே வைத்து கொண்டார். அந்த அம்மையார் ஹெலன் கெல்லருக்கு எழுதி காட்டி, கையால் தொட்டு காட்டி, இதுதான் இதுதான் என்று அவரை எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்தார். பிரெயில் என்று சொல்லுவோமே, அந்த முறையிலே அந்த குழந்தையை கற்றுக்கொள்ள வைத்தார். அந்த குழந்தை மிக வேகமாக படித்தது. பாருங்கள், பார்வை கிடையாது, செவித்திறனும் இல்லை, வாயும் பேச முடியவில்லை. ஆனால் மிக வேகமாக அந்த குழந்தை கற்றுக்கொண்டது. உலக அதிசயத்தில் ஒன்றாக கூட இதை சொல்லலாம். 11 வயதில் ஹெலன் கெல்லர் தி ஃப்ராஸ்ட் கிங் அப்படின்னு ஒரு சிறுகதை கதையை ஒன்றை வெளியிட்டது. பாருங்கள், 3 விதமான குறைபாடுகள் இருந்தும் அதை எதிர்த்து அந்த பெண் 11 வயதில் சிறுகதை ஒன்றை எழுதியிருக்கிறார். இது ஒரு பெரும் சாதனை. 19 வயதில் பட்டதாரி ஆனார். சாதாரண நினச்சி பாருங்கள், இது உலக வரலாற்றில் முதன்மை என்று சொல்வார்கள். பார்வையும் கிடையாது, காதும் கேட்காது என்ற இந்த 2 குறைபாடுகளையும் தாண்டி எதிர்த்து வென்ற அந்த பெண் 19 வயதில் பட்டதாரியானார். அவர் வாழ்க்கையில் 19 நூல்களை எழுதியிருக்கிறார். இந்தியாவுக்கும் வந்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் நேருவை சந்தித்ததாக செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அவருடைய பெயரில் திரைப்படம் கூட வெளிவந்தது. இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு கடின உழைப்போடு வாழ்க்கையை வென்று காட்டிய அந்த அம்மையார் ஹெலன் கெல்லர். இப்போது அப்படியே நாம் திருக்குறள் பக்கமாக வருவோம். திருவள்ளுவர் சொல்கிறார், வெற்றி பெற முடியவில்லை என்று நீங்கள் சங்கடப்படுகிறீர்கள், அதற்கான காரணத்தை சிலவற்றை சொல்கிறீர்கள். அந்த காரணம் என்ன தெரியுமா என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு குறள், பொறியின்மை யார்க்கும் பழி அன்று, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. பொறி என்கிற அந்த சொல்லுக்கு பல பொருள் உண்டு. ஒன்று, ஐம்பொறிகளை குறிக்கக்கூடிய பொருள். கண், காது, வாய், மூக்கு, மெய் என்று சொல்லக்கூடிய ஐம்பொறிகளையும் நாம் பொறி என்ற ஒரு சொல்லால் சொல்லலாம். பொறி என்பதற்கு செல்வம் என்று ஒரு பொருள் இருக்கிறது.
பொறிகளை மட்டும் இல்லாமல் செல்வம். பொறி என்பதற்கு விதி என்ற ஒரு பொருளும் உண்டு. இப்போ பொறியின்மை அப்படின்னு சொன்னாக்க ஐம்பொறிகள் வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு குறைபாடு, அல்லது செல்வம் இல்லை என்கிற ஒன்று, அல்லது விதி தான், நல்ல விதி இல்லை என்ற ஒரு பொருளும் உண்டு. அப்போது நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இந்த காரணத்தை சொல்வது உலக வழக்கு என்பதனால பொறியின்மை யார்க்கும் பழி அன்று. கண்ணு தெரியலை, காது கேட்கலை, வாய் பேசலை என்ற போல குறைபாடுகளை சொல்லாதீர்கள், அது ஒரு பழியாக கொள்ளாதீர்கள். அல்லது செல்வம் இல்லை என்று சொல்லி அதை ஒரு குறையாக சொல்லாதீர்கள், அல்லது விதி நல்லா இல்லை என்று சொல்லாதீர்கள். அப்படிங்கிற ஒரு பொருளை தான் இந்த 3 சொல்லுக்கான பொருளை நாம் எடுத்துக்கொள்ளணும். பொறியின்மை யார்க்கும் பழி அன்று. அப்போ எதனால் நாம் வெற்றி பெற தவறு விடுகிறோம் அப்படின்னு கேட்டாக்க 2 காரணத்தினால. ஒன்று முயற்சி செய்யாது இருத்தல், இன்னொன்று அறிவை பயன்படுத்தி முயற்சி செய்யாது இருத்தல். அப்போது அறிவையும் பயன்படுத்தணும், முயற்சியும் செய்யணும். இந்த 2ம் சேருகிற போது தான் வெற்றி கிடைக்கும். இதுதான் வள்ளுவருடைய வாக்கு. பொறியின்மை யார்க்கும் பழி அன்று. இது ஒரு குறை இல்லை. அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. ஆக நீங்கள் அறிவை பயன்படுத்தி முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் உங்களுடைய தோல்விக்கான காரணமாக சொல்லப்பட வேண்டிய பழி சொல். நீங்கள் முயற்சி செய்யணும், அறிவை பயன்படுத்தணும். அந்த 2 செய்யாதது தான் உங்களுடைய பழியே தவிர பொறியின்மை தான் உங்களுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமையலைன்னு சொல்லி அதுதான் தோல்விக்கு காரணம் என்று பழி சுமத்தாதீர்கள் என்கிறார் வள்ளுவர். ஆக பழியை பிறர் மேல், பிறவற்றின் மேல் பழியை சுமத்தி கடந்து செல்வதை விட அறிவை பயன்படுத்தி உழைக்க கற்றுக்கொண்டால் எல்லா தடைகளையும் வெல்லலாம் என்பதற்கு நல்ல சாட்சியாக விளங்கியவர் ஹெலன் கெல்லர். திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் ஹெலன் கெல்லரை நினைக்கல, ஆனால் அவர் காலத்தில் யாரேனும் இப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆக விதியை மேல் பழியை போடாதீர்கள், செல்வம் இல்லை என்று குறை சொல்லாதீர்கள், உடல் உறுப்புகள் சரியில்லை என்று பழியை சுமத்தாதீர்கள். அறிவை பயன்படுத்துங்கள், கடுமையாக உழையுங்கள், தொடர் முயற்சியை செய்யுங்கள், வெற்றி உங்கள் வாசலை தேடி வரும் என்கிறார் வள்ளுவர். மீண்டும் அதே குரலை நினைப்பூட்டுகிறேன். பொறியின்மை யார்க்கும் பழி அன்று, அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பின்புலம், இந்த சொல்லை பலரும் கேட்டிருப்பீர்கள். இந்த பின்புலம் 2 வகையாக சொல்லலாம். ஒன்று கண்ணுக்கு புலப்படுகின்ற பின்புலம், இன்னொன்று கண்ணுக்கு புலப்படாத பின்புலம். எனக்கு பின்னால் இருப்பதை உங்களுக்கு தெரியும், இது பின்புலம். இவற்றை தவிர வேறு சில புலன்களும் கண்ணுக்கு புலப்படாத தன்மைகளும் உண்டு. அவற்றை குறிப்பால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக, குழந்தை ஒன்று அழுகிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருக்கலாம், அதனால் அழலாம். இது அந்த காரணம், அழுவதற்கான காரண பின்புலம். அல்லது பசியினாலே அழலாம், அல்லது ஏதோ ஒன்று வேண்டும் என்று ஒரு காரணத்தை மனத்திற்குள்ளே எண்ணியும் அழலாம், அல்லது ஏதேனும் ஒரு பிரிவு அதன் மனதிற்குள்ளே இருக்கலாம், ஏதேனும் ஒரு விஷயம் அது மனத்தை வாட்டலாம், அந்த குழந்தை அழுதுகிறது. இதுபோல ஏதேனும் ஒரு காரணம் பின்புலம் மறைந்து இருக்கக்கூடியது இருக்கும். அதை நாம் குறிப்பால் உணர்ந்து கொள்ள வேண்டும், பழக்கத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண மனிதர்களுக்கே இப்படி என்று சொன்னால், நாட்டை ஆளுகின்ற அரசர்களுக்கும் நல்ல உணர்வு இருக்க வேண்டும். அதற்கான பின்புலத்தையும் உய்த்து அறிய வேண்டும். அதாவது கூர்ந்து கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை பெரியவர்கள் சொல்வார்கள். வள்ளுவரும் அதை வழிமொழிகிறார். ஒரு சின்ன கதையோடு இந்த குறளுக்குள்ளே நாம் நுழையலாம். பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சிவபெருமானுடைய தொண்டர்களை பற்றிய ஒரு கதை, திருத்தொண்டர் புராணம்னு சேக்கிழார் பேர் வச்சார். நம்ம பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறோம்.
12 திருமுறைகளில் இது 12வதாக இருப்பது. இதில் சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களை பற்றி பேசுகிறார். அதில் ஒரு நாயன்மாருடைய பெயர் மெய்ப்பொருள் நாயனார். இவர் உண்மையிலேயே மெய்ப்பொருளார். எப்படின்னு பார்க்கலாம். அவர் சிற்றரசர், திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை ஆண்டவர். அவரை எதிர்த்து போரிட்ட ஒரு அரசன் இருந்தான், முத்தநாதன்னு பேர். அவனால் மெய்ப்பொருளாரை வெல்ல முடியவில்லை. எத்தனையோ முறை முயற்சி செய்து பார்த்தான், தோல்வி மட்டுமே மிஞ்சியது. அப்போது முத்தநாதன் யோசித்தான், இவரை வெல்வதற்கு ஏதேனும் ஒரு சூழ்ச்சியை செய்யணும், அப்படித்தான் வெல்ல முடியும் என்று முத்தநாதன் முடிவு பண்ணினான். மெய்ப்பொருள் நாயனார் உண்மையிலேயே மெய்ப்பொருளை விரும்பியவர். எத்தகைய மெய்ப்பொருள் அப்படின்னா, சிவனடியாரை வணங்குகிற அளவுக்கு பக்தி மிகுந்தவர், சிவனே மெய்ப்பொருள் என்று நம்பியவர், சிவவேடம் யார் தரித்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மரியாதையை செய்பவர். ஆக சிவனே மெய்ப்பொருள் என்று கருதிய அந்த மெய்ப்பொருள் நாயனார் அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக முத்தநாதன் முயன்றான். ஒரு நாள் முத்தநாதன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டாக்க, தலையில் ஒரு சடாமுடியை சூடிக்கொண்டார், நெற்றி உடம்பு முழுவதும் திருநீற்றை பூசிக்கொண்டார், தவ வேடம் சிவ தொண்டர் போல தம்மை உருமாற்றிக்கொண்டார், கையிலே ஓலை சுவடி ஒன்றை வைத்து கொண்டார். எதற்காக என்று கேட்டால், மெய்ப்பொருளாரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு. ஏனென்று சொன்னால், மெய்ப்பொருள் நாயனார் சிவத்தொண்டர்களை மதிப்பார் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த சிவ வேடத்தை, இந்த சிவ தவசி வேடத்தை அவர் பூண்டார். பாருங்க, காட்சிக்கு அவர் சிவ தொண்டராக தெரிகிறார். ஆனால் அவருடைய நோக்கத்தின் பின்புலத்தை பார்த்தால் ஒரு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி மெய்ப்பொருள் நாயனாரை கொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. அதுதான் அவருடைய பின்புலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு ஓலைச்சுவடியை வச்சிட்ருக்காரு, அதனுள்ளே ஒரு கத்தியை உள்ளே மறைத்து வைத்து சுவடியை கட்டி எடுத்துக்கொண்டு போகிறார். அவர் சென்ற நேரம் இரவு நேரம். சிவத்தொண்டர் வந்திருக்கிறார் என்று அறிந்த பிறகு காவலாளிகள், ஏன்னா சிவ மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி மற்றவர்களுக்கு தெரியும், உள்ளே அனுமதிக்கிறார்கள். உள்ளே சென்றபோது மெய்ப்பொருள் நாயனாரை பார்க்கிறார். ஆனால் அவருடைய மெய்க்காவலர் தத்தன் என்று ஒருத்தர் இருந்தார். உள்ளே முதலில் அனுமதிக்கவில்லை. பிறகு, இல்லை, என்னிடம் ஒரு சிவாகமம் ஒன்று இருக்கிறது, இந்த நூலை பற்றி நான் அரசரிடம் பேச வேண்டும் என்று சொல்லி தத்தனையும் கொஞ்சம் தள்ளிவிட்டு உள்ளே செல்கிறார். அங்கே சிவத்தொண்டராய் வந்திருக்கின்ற முத்தநாதனை பார்த்தார் மெய்ப்பொருள் நாயனார். பார்த்த பிறகு அப்படியே காலில் விழுகிறார். இதுதான் சரியான சமயம் என்று எண்ணி தனித்திருக்கிற அந்த வேளையிலே மறைத்து வைத்திருக்கிற அந்த கத்தியை, கொலை கருவியை எடுத்து குத்தி விடுகிறார் மெய்ப்பொருள் நாயனாரை. தாம் வெற்றி பெற்றதாக நினைக்கிறார் முத்தநாதன். அந்த நேரம் இதை மறைந்திருந்து கவனித்து கொண்டிருந்த தத்தன் ஓடி வந்து வாளை எடுத்து முத்தநாதனை வெட்டுவதற்கு கை ஓங்குகிற போது மெய்ப்பொருள் நாயனார் தடுத்து விடுகிறார். தத்தா, நில், அவர் நம்மைச் சேர்ந்தவர் என்று சொல்கிறார். பிறகு அவரை பத்திரமாக நம் நாட்டின் எல்லை வரை சென்று விட்டுவிட்டு வருக என்கிறார். இதற்குள் தகவல் அறிந்த ஊர் மக்கள் எத்தனை பேரும் கூடி விடுகிறார்கள். ஆனால் அரசனுடைய கட்டளையை ஏற்று பத்திரமாக வெளியே கொண்டு போய் அனுப்பிவிட்டு வருகிறார் தத்தன். இப்போது இந்த முத்தநாதன் கையிலே இருந்த அந்த கொலைக்கருவி வெளிப்படையாக தெரியல. வணக்கம் என்று சொல்லுகின்ற போதே கையிலே இருந்த சுவடிக்குள்ளே தான் மறைத்து வைத்திருந்தான் அந்த கொலைக்கருவியை. இந்த கதையாகவே இருக்கட்டும், நம்புவோர் நம்பட்டும், அதை பற்றி விவாதம் இல்லை. இப்போது இந்த கதையோடு நாம் எதை இணைத்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால், திருக்குறள் ஒன்றை நினைத்து பார்க்க போகிறோம்.
திருவள்ளுவர் சொல்கிறார், பகைவர்களை எளிதில் நம்பக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார். இப்போது மெய்ப்பொருள் நாயனார் நம்பிவிட்டார், ஆனால் எச்சரிக்கை தருகிறார் வள்ளுவர். ஏனென்று சொன்னால், பகைவர் எந்த சூழ்ச்சி செய்தாவது வெல்லணும் என்று நினைப்பவர்கள் இருப்பார்கள். அதற்காக சொல்லப்பட்ட ஒரு குறள், தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். தொழுத கை, வணங்கியிருக்கிறது இந்த கை என்று எண்ணி விடாதீர்கள். அந்த கை கூப்பி இருக்கிறதே, உள்ளே கொலை கருவி கூட ஒளிந்திருக்கும், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அரசனுக்கு சொல்கிறார். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். இது முதல் பகுதி இந்த குறட்பாவில். இதனுடைய இறுதி பகுதி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒன்னார், அடுத்த சொல், நான்காவது சீர் ஒன்னார். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார். ஒன்னார் என்றால் பகைவர். திருவள்ளுவருக்கு பகைவர் என்ற சொல் ரொம்ப பிடிச்ச சொல்லுன்னு நினைக்கிறேன். திருக்குறள் முழுவதுமே ஒரு 40 சொற்களாவது பகைவரை பற்றி அவர் தனியாக எடுத்து சொல்கிறார். வெவ்வேறு சொற்களாகவும் சொல்வார். ஒரு இடத்தில் நேரடியாக பகைவர் என்பார், இன்னொரு இடத்தில் செருணர் என்பார், சில இடங்களில் இதுபோல் ஒன்னார் என்பார், சில இடங்களில் ஒட்டார் என்பார். இப்படி நிறைய சொற்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் பகைவர் என்கிற ஒரு சொல்லை குறிப்பதற்கு. இப்போ இந்த ஒன்னார் என்றால் பகைவர், நம்மோடு ஒன்றி போகாதவர் தான் ஒன்னார். அழுத கண்ணீரும் அனைத்துனா போல. பகைவர் கண்ணீர் விடுகிறார் என்று சொன்னால், ஐயோ பாவம் என்று இரக்கப்பட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அவன் பகைவன். அந்த கண்ணீருக்கு பின்புலம் வேறொன்று இருக்கும், அவனுடைய கொடூர எண்ணம் இருக்கும் என்கிறார். எவ்வளவு அழகான ஒரு குறள் பாருங்கள். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். கூப்பிய கைக்குள் கூட கொலை கருவி இருக்கும். அதுபோலத்தான் பகைவர் விடுகின்ற கண்ணீர் துளிகளும். அந்த கண்ணீர் துளி என்பது வருத்தத்தினால் வந்ததாக இருக்காது, வஞ்சகம் அதோடைய பின்புலமாக இருக்கும். வஞ்சகத்தை மறைத்து கண்ணீரை சிந்துகிறார்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். அற்புதமான ஒரு குறள். பிற்காலத்திலே பெரிய புராணத்திலே வருகின்ற அந்த கதையோடு ஒட்டி நாம் பார்க்கிற போது வள்ளுவரின் தீர்க்க தரிசனம் நமக்கு புலப்படுகிறது. மீண்டும் அந்த குறளை நினைவுபடுத்த சொல்கிறேன். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும், ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. எச்சரிக்கையாக இருப்போம். வள்ளுவர் சொன்ன வழி நாம் வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.